கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 23. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, குறித்தவர் மாறுவதில்லை. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு 23:14. போராட்டமே மாளிகையின் ஆரம்பம். ஒரு புதிய கட்டிடம் கட்டி எழுப்பப்படும் முன்னர் நாம் பார்ப்பது புழுதி, குழிகள், உடைந்த கற்கள், மேடுகள், பள்ளங்கள் மட்டுமே. இதுதான் நம் வாழ்க்கையின் தற்போதைய போராட்டம். கண்ணீர், கவலை, கஷ்டம். ஆனால் கட்டிட வேலை முடிந்த பிற்பாடு மாளிகை கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அதுபோல தேவன் உங்களுக்காக குறித்ததை நிறைவேற்றும் போதும் ஒரு புதிய அழகிய மாளிகையாய் தேவ ஆசீர்வாதத்தின் நிறைவோடு மிளிருவோம். அவருடைய கை வண்ணம் நம்மை அழகாக வணிந்து கொள்ளும். இன்று நம்முடைய வாழ்வில் வரும் கஷ்டங்கள், நெருக்கங்கள் நம்மை தொடரும் போது இதுதான் என் தலைவிதியா என்று நாம் வாழ்க்கையில் சலிப்படைவோம். ஆனால் தேவனை நம்பி சார்ந்து வாழும் நமக்கு அது வாழ்க்கை தந்த விதி அல்ல. அதுவே தேவவாசிகளுக்கு நேராக நம்மை அழைத்து செல்லும் நதி. பிரியமானவர்களே, நம் எதிர்காலத்தை குறித்த கலக்கம் நம்மை தாக்கும் போது நாம் நம்பிக்கையற்று போக தேவையில்லை. நிச்சயமற்ற நிலைமையில் யோபுவின் நம்பிக்கை. வாழ்க்கை பயணம் எதற்கு நேராக நகர்கிறது என்பதை புரியாமல் பெரிய புயல் சிக்கியது போல் உணர்கிறீர்களா? இந்த நிச்சயமற்ற நிலைமையில் யோபுவின் வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை தருவதாக அமைகிறது. சோதனை வேதனை தான் வாழ்க்கை கைவிடப்பட்ட நிலைமை என்ற போதிலும் யோபு ஒரு அழகான உண்மையை புரிந்து கொண்டார். இந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் ஒரு நாளை தேவன் தனக்காக குறித்திருப்பார் என்பதை நம்பினார். அவருக்காக காலம் வந்த போது தேவன் யோபுக்காக குறித்திருந்த 2 மடங்கான ஆசைகளை பெற்றுக் கொண்டான். இப்பொழுது உங்களுக்கு இருக்கும் கடினமான சூழ்நிலை தேவனுடைய திட்டத்தின் பகுதி. அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற நீங்கள் யோபுவை போல தேவன் உங்கள் ஆசைக்கு நேராக வழி நடத்த தேவனுக்கு கீழ்ப்பணிந்து விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும். இன்றைய உன் வழி தேவ திட்டத்திற்கான வழி. தேவ நம்பிக்கையிலே சொல்லி, அப்பொழுது வழிகாட்டும் ஆண்டவர் ஒளி. ஆமேன்.